நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுடைய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்திருக்கிற ஒரு அருமையான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பு அதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு அன்பு, அது இயேசுவின் அன்பு மாத்திரம்தான். இயேசுவின் அன்பு மாத்திரம்தான். ஒரு வாலிபன் இருந்தார். ஆண்டவரை அறியாத குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது. மாத்திரமல்ல, சிறு வயதிலிருந்தே அந்த பையனுக்கு கிறிஸ்தவர்கள் என்றாலே பிடிக்காது, இயேசுநாதரே பிடிக்காது. அப்படி வளர்ந்த ஒரு வாலிப வயதுக்குள்ளே வரும்பொழுது அவருக்கு எல்லாவித கெட்ட பழக்கங்களும் இருந்தது. ஒரு நாள் சுகமில்லாமல் ஆஸ்பத்திரியில் அவர் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர்கள் பார்த்து சொல்கிறாங்க, அவருடைய இருதயத்தில் வால்வு சரியாய் வேலை செய்யவில்லை. நான் சொல்வது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கு இருக்கிற நவீன மருத்துவம் அந்த அளவுக்கு அன்றைக்கு கிடையாது. அப்போ டாக்டர்கள் அந்த பையனுடைய அப்பாவிடத்தில் சொல்லுகிறார்கள், இது ஒன்றும் செய்ய முடியாது, முடிந்தவரை நாங்கள் மருந்து கொடுத்து ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்குறோம் என்று சொல்லிவிட்டார். இடி விழுந்தது போல குடும்பமே கலங்கி நிற்கிற நேரம் அது. அவளுக்கு ஒன்றும் பேச முடியல. இந்த வாலிபனுக்கு தெரிந்து விட்டது, கொஞ்ச நாள் வாழ்வை ஏன் எனக்கு பதில் தெரியல. ஆஸ்பத்திரி கட்டிலே அழுது கொண்டே, உள்ளத்துக்குள்ள வேதனையோடு அழுது கொண்டே தன் சாவை எதிர்நோக்கி கொண்டிருந்த வாலிபன் ஒரு நாள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற யாரோ ஒரு ஊழியக்காரர் உள்ளே வந்து கைப்பிரதி கொடுத்தார், இயேசுவின் அன்பை குறித்து. அந்த கைப்பிரதி இவருக்கு கையிலையும் கிடைச்சது. இவருக்கு இயேசுன்னா பிடிக்காது, கிறிஸ்தவர்களை அறவே பிடிக்காது. ஆனால் இப்போ நாமே சாக போகிறோம். சரி, இவங்க இந்த கிறிஸ்தவங்க என்னதான் அப்படி கைப்பிரதி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை வாசித்து எடுத்த உடனே அந்த கைப்பிரதியில், வாலிபனே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஆண்டவர் சாகிறவனுடைய சாவை விரும்புவதில்லை. வார்த்தைகள் அப்படியே அந்த வாலிபனுடைய உள்ளத்தை தொட்டது. நான் ஏன் சாகணும்? இந்த வாலிப வயதில் நான் ஏன் சாகணும்னு தான் அவன் அழுதுகிட்டு இருக்கிறார் 2-3 நாளாக. அந்த நேரம் பார்த்து இந்த ட்ராக்ஸ் கிடைக்குது, பிரசங்கியில் எழுதின இந்த வார்த்தை, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? இயேசு உன்னை 2 கரம் நீட்டி அழைக்கிறார். நீ யாராயிருந்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு, யோவான் 3:16 இந்த வசனத்தை நாம் வாசித்த அந்த வசனத்தை அதில் அச்சிட்டு இருந்தார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் செத்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். வாலிபன் இரவிலே இயேசுவோடு பேச ஆரம்பித்து, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் உம்மை வெறுத்தவன், உம்மை எனக்கு பிடிக்காது,
அதிலும் இந்த கிறிஸ்தவர்களை அறவே பிடிக்காது. நிறைய தூஷணமான வார்த்தைகளை பேசியிருக்கேன் உங்களுக்கு விரோதமா. என்னை நீர் நேசிப்பீரா? கிறிஸ்தவர்களை நீர் நேசிப்பீர், என்னை நேசிப்பீரா? ஏன்னா இந்த வாலிபனுடைய உள்ளத்தில் இயேசுநாதர் என்னையெல்லாம் நேசிப்பாரா? நான் அவருக்கு விரோதமானவன், நான் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தவன். இரவு நிம்மதியாய் தூங்கி கொண்டிருந்த பொழுது ராத்திரியிலே ஒரு கனவு. இந்த கனவிலே வெள்ளை அங்கி தரித்தவராய் ஒரு மனுஷன் அவரிடத்தில் வருவது போல ஒரு சொப்பனம் கண்டார். அந்த வெள்ளை அங்கி தரித்து வந்த இயேசு வாலிபனிடத்திலே சொன்னார், மகனே, நீதான் என்னை வெறுத்த, நான் ஒன்று வெறுக்கவே இல்லை. நான் உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன், உன்னை குணமாக்குகிறேன். இந்த அன்பை நீ போய் சொல்லுவியா? கனவிலே அவர் தலையில கை வைத்தது போல, ஜெபித்தது போல ஒரு உணர்வு. கனவு முடிந்து விட்டது. காலையிலே எழும்புகிறார், பூரண சுகமாகி இருந்தார். டாக்டர்கள் வந்து பரிசோதித்தார்கள். என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியல. கேட்கிறார்கள், நேற்று ராத்திரி உனக்கு என்ன நடந்தது? உன் இருதயம் புதிய இருதயமாய் மாறி இருக்கிறது. இதெல்லாம் மிராக்கிள், நடக்காது. மெடிக்கல்ல ஒன்றும் கிடையாது. எப்படி உன்னுடைய இருதயத்துடைய அந்த வீக்கம் குறைஞ்ச அந்த அந்த வால்வுகள் எல்லாம் சரியாய் இப்பொழுது பொருந்தி இருக்கிறது, சரியாய் வேலை செய்கிறது? என்ன நடந்தது? வாலிபனுக்கு ஒரே மகிழ்ச்சி, இயேசு என்னை குணமாக்கிட்டாரியா. ராத்திரி இயேசு வந்தார், என் சொப்பனத்திலே வந்தார், என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார், என்னை பூரணமாய் குணமாக்கிவிட்டு நான் இன்று முதல் இயேசுவின் பிள்ளை. எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம், இயேசு மட்டும் போதும் என்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இந்த அன்பை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார். தெருக்களிலே நின்று சொன்னார், இயேசு உன்னை நேசிக்கிறார், யாராயிருந்தாலும் அவர் உன்னை ஏன்னா இவர் பரிபூர்ணமாக ஆரம்பத்தில் என்ன நம்பினார்னா, நம்மளை இயேசு மன்னிக்க மாட்டார், நம்மளை இயேசு நேசிக்க மாட்டார், நம்ம எவ்வளவு மோசம், இயேசுவையே தூஷணமாக பேசணும், நம்ம என்னையே அவர் நேசிப்பாரா அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தார். இந்த மனிதனை சாவின் விளிம்பில் இருந்து ஆண்டவர் தன்னுடைய விசேஷித்த அன்பை கொடுத்து எடுக்கும் பொழுது அதை அந்த வாலிபனால் நம்பவே முடியவில்லை. ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். உடனே தான் அவர் அந்த வாலிபன் ஒரு முடிவெடுத்தார், நான் எல்லாருக்கும் இந்த அன்பை போய் சொல்வேங்க. ரொம்ப வருஷம் ஆயிற்று, ஒரு 20 வருஷமாக இந்த அன்பை உலகமெங்கும் சொல்லிக்கொண்டே வந்தவர். அவர் ஒரு நாள் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் சொல்கிறாரு, எங்கள் அம்மா என்னை நேசிக்கிறாங்க, என்னால் அதை விளங்கி கொள்ள முடிகிறது. என் அப்பா என்னை நேசிக்கிறார், அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் என்னை அன்பு பாராட்டுகிறார்கள், அதுவும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என் நண்பர்கள் என்னை நேசிக்கிறார்கள், என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த 20 வருடமாக இந்த நிமிடம் வரை எனக்கு ஒரு காரியம் மட்டும் புரியலை, இயேசு என்னை ஏன் நேசித்தார், இயேசு என்னை ஏன் நேசித்தார். அவர் என்னையும் நேசிப்பதற்கு நான் செய்த காரியம்தான் என்ன? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட எங்களைப் போல ஆண்டவருடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட எவரிடத்திலே நீங்கள் போய் கேட்டாலும் சொல்லுவார்கள், எங்களால் விளங்கிக் கொள்ள முடியலையா, அவர் எங்களை நேசிப்பாரா என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சிறைச்சாலையிலே ஒரு முறை நான் போய் ஊழியம் செய்த பொழுது
அங்கே தனி சிறையிலே அடைக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்தேன். அவனுக்கு வயது கம்மியாக இருந்துச்சு. அவனிடத்தில் கேட்ட பொழுது சொன்னான், ஐயா, நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். என்னோடு கூட பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த பிள்ளை. 11th 12th படிக்கிற அந்த காலத்தில், எதுவுமே தெரியாத அந்த காலத்தில் ஒரு பெண்ணை அதிகமாய் நான் விரும்பி காதலித்தேன். 2 குடும்பத்தையும் பயங்கரமாக பிரச்சனையாகிவிட்டது. வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே நாங்கள் 2 பேரும் குடும்பத்தை எல்லாம் எதிர்த்து விட்டு ஓடி போய்விட்டோம் வேறு ஊருக்கு. ஆனால் அந்த சின்ன வயதில் எங்களால் அதை வாழ முடியல. வாழ்வுனா என்னன்னே எங்களுக்கு தெரியாத நிலைமையில் நாங்கள் இப்படி அறியாமல் ஓடிவிட்டோம். எங்களால் அங்கே நிலைத்து நிற்க முடியல. தகுதியான வேலை கிடைக்கல. எங்கள் வாழ்வதற்கு பைசா இல்லை. சாவதற்கும் வழி இல்லாத நிலைமையிலே என் மனைவியும் நானும் நாங்கள் தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியல. அங்குள்ள அந்த எலக்ட்ரிக் வயரை எடுத்து அதனுடைய இன்சுலேஷனை அப்படியே செதுக்கி சீவி அப்படியே உடம்புல பல இடத்துல அப்படி நான் பொருத்தினேன். இப்போ சுவிட்சு போட்டால் மின்சாரம் அவளுக்குள்ளே பாய்ந்து செல், மரித்து போவாள். அவளிடத்துல சொன்னேன், நான் சுவிட்சு போட்டு உன்னை கட்டி பிடித்து கொள்வேன். உனக்குள்ளே பாய்கிற மின்சாரம் எனக்குள்ளும் பாய், 2 பேரும் செத்து போவோம் என்று சொன்னேன். அவள் நம்பினாள். அவள் உடம்புல பல இடத்துல அந்த வயரை வைத்து நான் அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு சுவிட்சை போட்டு உன்னை கட்டி பிடிச்சிடுறேன்னு சொன்னேன். நம்பினான். ஆனால் சுவிட்சை போட்டுட்டு அவளை தள்ளி விட்டுட்டேன். என் கண் முன்னாலே 2-3 முறை உடல் துடித்து அப்படி செத்து போன. காவல்துறையில் என்னை கைது செய்து விட்டார்கள். மரண தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிற இயேசு என்னை நேசிப்பாரா? அந்த தம்பியின் இடத்துல சொன்னோம், நீ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ அதை குறித்து யோசிக்காதே. ஆனால் நீ செய்த தவறினால் உண்டான அந்த பாவம், சாபம், இயேசுவின் ரத்தம் உன்னை மன்னிக்கிறது. நீ இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியும். இந்த உலகத்தின் தண்டனை சட்டத்தின்படி நீ தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் நீ இப்பொழுது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய மெய்யான ரட்சிப்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வாயானால் இந்த உலக வாழ்க்கை முடிந்து நீ ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆண்டவர் இப்பொழுதே உன் பாவத்தை மன்னிக்க அவனுக்கு நம்பவே முடியல. அவன் உள்ள அவனுடைய மனது சொல்லுது, என்னை யாரும் நேசிக்க, என்னை கடவுள் கூட என்னை மன்னிக்க முடியாது. என்னை நம்பி வந்த பிள்ளைய என் கண்ணு முன்னால துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டேனே. என்னால் இரவெல்லாம் தூங்க முடியல. ராத்திரியெல்லாம் அந்த அவன் உடம்பு துடிச்சு அடங்கின அந்த காட்சி என் கண் முன்னால் வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய நினைவுகளில் என்னுடைய இரத்தத்தோடே கலந்திருக்கிறது. என்னை எப்படி கடவுள் மன்னிக்க, எந்த கடவுளும் என்னை மன்னிக்க முடியாது என்று சொன்னான். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எந்த பாவியாய் இருந்தாலும் மனஸ்தாபப்பட்டு தான் செய்தது தவறு என்று உணர்ந்து வேற வழி இல்லை, ஆண்டவர் தான் என்னை மன்னிக்கணும், அவருடைய பாதத்தில் வந்து விழுந்தேன்னா ஆண்டவர் உன்னை கட்டாயம் மன்னிப்பார். நீ மகிழ்ச்சியோடு இந்த மரண தண்டனையை நீ அனுபவிக்கலாம். நீ மகிழ்ச்சியோடு மரணத்திற்குள்ளே போகலாம் என்று அவனுக்கு மறுபடியும் சொன்னோம். கடைசியாக எனக்காய் ஜெபம் பண்ணுங்க, இயேசு என்னை மன்னிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த வேளையிலும் அவர் மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் காத்திருக்கிறார். சில நேரங்களில் கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க.
ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்க தனியாக இருப்பாங்க, இவங்க 2 பேரும் உணர்வாங்க, தவறாக பிரிஞ்சிட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ, நான் தான் விட்டு கொடுக்கலையோ அப்படின்னு கணவர் ஒரு பக்கம் அங்கே வருத்தப்படுவார். ஆனால் வெளியே தெரியாது, வெளியே சொல்ல மாட்டார், ஆனால் வருத்தப்படுவார். அதே போல் மனைவி, நான் இப்படி பேசியிருக்க கூடாதோ, நானும் இப்படி சண்டை போட்டிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே வேதனைப்படுவாங்க. நிறைய குடும்பங்கள் விவாகரத்து வாங்கின பிறகு கூட வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஏன் பிரிச்சு வாழ்ந்திருக்கலாமோ? அன்னைக்கு அவர்கள் பிரியும் பொழுது அந்த பிரச்சனை பூதாகரமாய் பெரிய பிரச்சனையா தெரிஞ்சுது. ஆனால் இப்போ யோசிக்கிறாங்க, வருஷங்கள் ஓடிட்டு இப்போ யோசிக்கிறாங்க, நம்ம பிரிஞ்சது தவறு என்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நீங்கள் கவர்மெண்ட்டில் நீதிமன்றத்தில் விவாகரத்து வாங்கின பிறகும் இயேசுவின் அன்பு உங்களை ஒன்று சேர்க்க ஆவலாய் காத்திருக்கிறது. அவர் தம்முடைய அன்பின் மிகுதியினால் உங்களை மறுபடியும் கணவன் மனைவியாய் சேர்த்து வைக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஏன்னா விவரிக்க முடியாத அந்த அன்பு, ஆழம் காண முடியாத அந்த அன்பு, பவுல் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் என்பவைகளாகிய அந்த பரிமாணங்களை, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுகிறவர்களாக நீங்கள் மாறணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்ப தெய்வத்தினுடைய அன்பு, திருத்துவத்தின் 3ஆம் நபராகிய தூய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அந்த அன்பை கொஞ்சமாய் அறிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதன் அடிப்படையிலே வேத வசனங்களிலே சொல்லப்பட்ட இயேசுவின் அன்பை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது உன்னதமான அவருடைய அன்பு, இயேசுவின் அன்பு என்ன செய்கிறதா? தியாகம் செய்கிறது. இயேசுவின் அன்பு தியாகம் செய்கிறது. ஆமென். அன்பானவர்களே, யோவான் 3:16 சொல்லுகிறது, அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டுப்போய்விடக்கூடாது, அவர்கள் அத்தனை பேரும் பரலோகம் வந்து சேர வேண்டும், நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரையே தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தெய்வம் மனிதர்களாகிய நம்மேல் வைத்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் பாருங்கள். தன்னுடைய ஒரே குமாரனாக சித்தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பலியாய் கொடுத்தார். அப்போ பிதாவாகிய கடவுள் அவர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாக இருக்கிறாரு, அப்புறம் தூய ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆம் அவர் ஒரு கடவுளாகவும் 3 கடவுளா இல்லை. பிரியமானவர்களே, ஒரே ஆண்டவர் தான் 3 ஸ்தானங்களிலும் நின்று அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், நம்மோடு அவர் வழி நடந்து வருகிறார். ஆண்டவருடைய அன்பின் உச்சம் என்ன தெரியுமா? அன்பு தியாகம் செய்யும். கணவன் மனைவியாய் பிரிந்திருக்கிறவர்கள், நீதிமன்றத்தால் நீங்கள் விவாகரத்து பெற்றிருந்தாலும் கூட இப்பொழுது இந்த தியாக அன்புக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து வாருங்கள். மனம் விட்டு பேசுங்கள், எந்த ஈகோவும் இல்லாமல் மனம் விட்டு பேசுங்கள். மறுபடியும் நீங்கள் உங்களை ஒன்று சேர்த்து வைக்க ஆவியானவர் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்கள் பிரிந்து வாழ்வது பாவம். மறுபடியும் சேர்ந்து ஆண்டவருடைய அன்பாலே நீங்கள் இணைக்கப்பட்டு சேர்ந்து ஒன்றாய் நீங்கள் ஜீவிக்க ஆண்டவரிடத்திலே வாருங்கள். இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவர்
தம்முடைய அன்பை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும்படி, குறிப்பாக கணவன் மனைவி பிள்ளைகள் என்று பிரிந்து 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 இருக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஆசீர்வாதமான குடும்பமாய் வாழ ஆண்டவர் விரும்புகிறார், உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை வேறு எதற்காக அழைக்கல. உன் பொண்ணை கொடு, உன் பொருளை கொடு, உன் காணிக்கையை கொடு, அப்படி ஒரு நாள் ஆண்டவர் கேட்கல. அவர் சொன்னதெல்லாம், என் மகனே, என் மகளே, உன்னுடைய சின்ன இதயத்தை எனக்குத்தா, உன்னுடைய வாழ்வை எனக்குத்தா, அதை நான் ஆசீர்வாதமாக ஆக்கி மறுபடியும் உனக்கே தர்றேன். வேதம் சொல்லுகிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? யாருக்கும் தெரியாது. ஆனால் கடவுள் ஆண்டவர் நானே அவனுடைய உள்ளந்திரியங்களையும் அவன் இருதயத்தின் ஆழங்களையும் அறிந்திருக்கிற தெய்வம். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுவிட்டு நவமான ஒரு இருதய, சதையான ஒரு இருதயத்தை நான் மறுபடியும் தருகிறேன். இந்த இடத்துல இருதயம் என்பது சிம்பாலிக்கா நம்முடைய எளிய வாழ்வு முறையை குறிக்கிறார். நம்முடைய வாழ்வை அவர் கைகளிலே கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடர்பாடுகளையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நஷ்டங்களையும் அவர் எடுத்துவிட்டு தூய வாழ்க்கையாய், நல்ல ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய கைகளிலே மறுபடியும் அவர் நமக்கு அதை தருகிறார். இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களால் பிரிந்திருக்க முடியாது. கணவரை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது. உங்கள் மனைவியை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது. அவர்கள் செய்தது எதுவுமே தவறாய் தெரியாது இனி. ஏனென்றால் அன்பு சகல பாவத்தையும் மூடும். அன்பு தியாகம் செய்ய உங்களை வழி நடத்தும். அந்த தியாகம்தான் எல்லாவற்றையும் வெறுத்து மறந்துவிட்டு, எல்லா பிரச்சனைகளும், பழைய காலத்தில் போட்ட சண்டைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்துவிட்டு மறுபடியும் கணவன் மனைவியாய் ஒன்றாய் சேர்ந்து வாழுங்கள். இன்றைக்கு விசேஷமாய் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரும்படி அந்த தியாக அன்பை கொடுத்த ஆண்டவருடைய அந்த தியாக அன்பை நினைத்து, அந்த தியாக அன்பு பிரிந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தை ஒன்றாய் சேர்த்து வைக்கும்படி தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போடு ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. ஆண்டவரே, தியாகம் நிறைந்த உம்முடைய அன்புக்கு நேராய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. என் கணவர் என்னை நேசிக்கவே இல்லை, என் மனைவி எனக்கு கீழ்ப்படியவே இல்லை, நேசிக்கவே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இனி இவளோடு வாழ முடியாது, இனி இவரோடு வாழ முடியாது என்று ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி. நிறைய குடும்பங்கள் வேற வேற இடங்கள்ல ஆண்டவரே தூரம் தூரமாய் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய அன்பு, ஆண்டவரே உம்முடைய தியாக அன்பு, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே இப்பொழுது அந்த தெய்வீக அன்பு ஊற்றப்படுவதாக, அந்த தெய்வீக அன்பு இறங்கி வரட்டும். உம்மிடத்தில் மன்றாடுகிறோம், கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தியாக அன்பு பிரிந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கட்டையா. பிரிந்திருக்கிறவர்கள் ஒன்றாய் சேர்ந்து வாழ ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம்ப்பா. உம்மால் முடியும் ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே. எவ்வளவு சண்டையில், ஒருவேளை அரசாங்கத்தினாலே நீதிமன்றங்களிலே விவாகரத்து வாங்கிய
இருந்தாலும் ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே மறுபடியும் சேர்த்து வைக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. அது உம்முடைய தியாகம் ஆண்டவரே. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே ஆண்டவரே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதிகளை ஆண்டவரே மக்கு நன்றி, ஆண்டவரே மக்கு நன்றி. அவர்களை மறுபடியும் சேர்த்து வைக்கும்படி உம்மிடத்திலே மன்றாடுதலோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென் லார்ட். ஆண்டவரே மக்கு நன்றி. உம்முடைய அன்புக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பை ஊற்றுவீராக, உம்முடைய அன்பை விளங்க பண்ணுவீராக. உம்முடைய அன்பினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி ராஜா, ஆண்டவரே மக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.